ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல 3 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. இந்த 3 ஃப்ரெண்ட்ஸுமே திக் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க பேரு மின்ட்டு, சிண்டு அண்ட் நம்ம ஸ்வீட்டி. இந்த 3 பேருமே எப்பவுமே சேர்ந்தே தான் இருப்பாங்க. அவங்க எப்பவுமே ஜாலியா ஹாப்பியா சிரிச்சுட்டு விளையாடிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் அவங்க ஐஸ் பாய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க. அந்த ஐஸ் பாய் கேம்ல நம்ம ஸ்வீட்டி தான் கேச்சர்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க எல்லாம் பிளான் பண்ணி ஸ்வீட்டிய கவுண்ட் பண்ண சொன்னாங்க. அவளும் கண்ணை மூடி கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சா. அப்போ சிண்டு என்ன பண்ணா, ஒரு கல்லுக்கு பின்னாடி போய் சிம்பிளா ஒளிஞ்சிட்டான். மின்ட்டு பயங்கரமான ஒரு மரத்துக்கு மேல ஏற ஆரம்பிச்சான். ஆனா மேல என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் கவனிக்கவே இல்லை. அங்க தேன்கூடு இருந்துச்சு. தேனீக்கள் எல்லாம் அவன் மூஞ்சில கடிச்சு கொதற ஆரம்பிச்சிடுச்சு. வலி தாங்கல. சரின்னு தேனி எல்லாத்தையும் கலைச்சிட்டு அவன் தேன் கூட்டையும் கலைச்சிட்டு கீழே இறங்கி ஓட ஆரம்பிச்சான். அவன் ஓடிட்டு இருக்கும் போது அவன் ஃப்ரெண்டையும் வாடா தப்பிச்சு போயிடலான்னு சொல்லிட்டு அவனையும் கூப்பிட்டுட்டு ஓட ஆரம்பிச்சான். 2 பேரும் இந்த தேனீக்கு கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக கடி தாங்க முடியாம ஸ்பீடா ஓடிட்டு இருந்தாங்க. இந்த விஷயம் எதுவுமே தெரியாம ஸ்வீட்டி கவுண்ட் பண்ணிட்டு இருந்தா. ஆனா அவளையும் தேனீக்கள் விடல, கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவ கண்ணை ஓபன் பண்ணி பாக்குறா, ஃபுல்லா தேனி. ஐயோ கடிக்குதுன்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கிறா. கொஞ்ச தூரம் ஓடி பாக்குறா, தேனீகள் கடிச்சுக்கிட்டே தான் இருக்குது. சிண்டுவும் மின்ட்டுவும் ஓடிட்டு இருந்ததுல சிண்டு திரும்பி பார்த்தா ஸ்வீட்டிய தேனீக்கள் கடிச்சுக்கிட்டு இருக்குது. அப்ப சிண்டு மின்ட்டு கிட்ட சொல்றான், இத மாதிரி அவளை ரொம்ப தேனீக்கள் கடிக்குதுடா, அவ டயர்ட் ஆயிட்டாடா அப்படின்னு. ஆனா மின்ட்டு வாடா நம்ம முதல்ல தப்பிச்சு போலாம் அப்படின்னு சொல்லிட்டான். ஸ்வீட்டிய அம்போன விட்டுட்டாங்க. அப்ப சுத்தி சுத்தி பாக்குறாங்க. அவங்க ஒரு அடர்ந்த காடுக்குள்ள போயிட்டாங்க. ஒண்ணுமே அவங்களுக்கு புரியல. அந்த பக்கம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா ஸ்வீட்டி கடி தாங்க முடியாம எப்படியாவது தப்பிச்சிடணும்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கிறப்ப பக்கத்துல ஒரு குளம் இருந்துச்சு. அந்த குளத்துக்குள்ள குதிச்சிடலாண்டான்னு குதிச்சுட்டா. தேனீக்கள் கன்ஃபியூஸ் ஆகி எங்கடா போனா ஸ்வீட்டி, நம்ம கடிக்கணுமேன்னு சொல்லிட்டு அப்படி வெறி கொண்டு தேடிட்டு இருந்தாங்க. ஆனா ஸ்வீட்டி என்ன பண்ணா, உள்நீச்சல் போட்டு எஸ்கேப் ஆகி இன்னொரு சைடா வெளியே வந்துட்டா. அப்போ சிண்டும் மின்ட்டும் எங்க இருக்கோன்னே தெரியலையே, நம்ம எப்படி வீட்டுக்கு போறது, காட்டுக்கு நடுவுல வந்துட்டோம், என்ன பண்ணலாம்னு அப்படி யோசிச்சுட்டு இருந்தாங்க. பார்த்தா பின்னாடி கரடி. ஐயோ ஓடுடா அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஓடி திருப்பியும் மரத்துக்கு மேல ஏற ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா கரடி விடல. கரடி என்ன பண்ணுச்சு, கீழே நின்னுட்டு மேல பார்த்துச்சு, பயம் காட்டுச்சு, மேல ஏற ட்ரை பண்ணுச்சு. ஜஸ்ட் மிஸ். விட்டா கடிச்சிருக்கும். பல்லெல்லாம் பாத்தீங்களா பயங்கரமா இருக்கு. அது மிரட்டிக்கிட்டு இருந்துச்சு. என்ன பண்றதுன்னே தெரியல. இது எல்லாத்தையும் ஸ்வீட்டி ஒரு கல்லுக்கு பின்னாடி இருந்து பாத்துட்டு இருந்தா. அவகிட்ட ஐடியா இருக்குது, ஆனா ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்துறதுக்கு தைரியம் இல்லை. ஏன்னா அது அவ்வளோ பெரிய கரடி. டக்குன்னு கண்ண மூடி ப்ரேயர் பண்ணா. ஏசப்பா தைரியத்தை கொடுத்தாங்க. உடனே அவ எனர்ஜியா எந்திரிச்சிட்டு அவளோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணா. குடுன்னு ஓடி போய் அந்த குட்டி கரடியை தூக்கிட்டு, டே ஃப்ரெண்ட்ஸ் எப்படியாவது எஸ்கேப் ஆகுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு அவ ஓட ஆரம்பிச்சா. ஃப்ரெண்ட்ஸும் இறங்குனாங்க, கரடியும் துரத்த ஆரம்பிச்சிச்சு. இவ பிளான் பண்ணபடியே ஏசப்பா கொடுத்த முழு பலத்தோட அந்த குட்டி கரடிய குளத்துல போட்டுட்டு இவ நிக்காம ஓடிட்டு இருந்தா. பெரிய கரடி ஓடி அந்த குளத்துல குதிச்சு குட்டி கரடிய காப்பாத்துச்சு. இந்த சைக்கிள் கேப்ல சிண்டு, மின்ட்டு, ஸ்வீட்டி 3 பேருமே எஸ்கேப் ஆயிட்டாங்க. பெரிய கரடி, குட்டி கரடி எஸ்கேப் ஆயிடுச்சு. ஆல் சேஃப். அப்ப அந்த 2 பேரும் அவளுக்கு தேங்க்யூ சொன்னாங்க, அவங்க 2 பேரையுமே காப்பாத்துனதுக்காக. அப்போ எப்படி நீ இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சிண்டுவும் மின்ட்டுவும் கேட்டதுக்கு ஸ்வீட்டி சொன்ன பதில் ரொம்பவே சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. என்ன அப்படின்னா, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற வசனத்தின் மூலமா அவளுக்கு பலன் வந்துச்சு. ஏசப்பா தான் இது எல்லாத்தையும் பண்ண உதவி செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா. இது மூலமா சிண்டு, மின்ட்டு, ஸ்வீட்டி 3 பேருமே இன்னும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா ஏசப்பா பிள்ளைங்களா ஹாப்பியா வாழ்ந்தாங்க.
See you in the next video. Bye bye.